ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு அட்சய திருதி அன்னைக்கு வாங்கவே கூடாத பொருட்கள் என்னென்னங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அட்சய திருதியை எந்த நாளில் எந்த டைம் வருது, தங்கம் வாங்க போகிறவங்க எந்த டைமிங்கில் வாங்கிறது நல்லது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. சித்திரை மாதத்தில் நம்ம தங்கம் வாங்கினோம் அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட தங்கம் அதிகமாக சேருங்கிறதுனால தான் இந்த ஒரு வழிமுறையை நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தினாங்க. இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு எல்லோராலையும் தங்கம் வாங்க முடியுமான்னு நம்ம யோசித்தோம்னா நிச்சயமாக முடியாது. அப்படி தங்கம் வாங்க முடியாதவங்க கல்லுப்பு, அரிசி, ட்ரெஸ்ஸஸ், சின்ன இந்த மண்பாண்டங்கள் அதெல்லாமே வாங்கலாம். இதெல்லாம் வாங்கிறதுனால நம் வீட்டில் செல்வம் சேரும். அது மட்டும் இல்லை, இந்த நாளில் சுபகாரியங்கள் செய்கிறது மிகவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் அட்சய திருதி அன்றைக்கு தானம் கொடுப்பது மிக மிக சிறப்பானது. ஆடை இதெல்லாம் நம்ம தானமாக கொடுக்கலாம். அன்னதானம் கொடுப்பது ரொம்ப சிறப்புங்க. மே 10ஆம் தேதி அன்னைக்கு அதிகாலை 4:17 முதல் அடுத்த நாள் அதிகாலை 2:50 வரைக்குமே அட்சய திருதியே இருக்குது. இப்போ அட்சய திருதி நாளில் சுபமுகூர்த்த வேலைன்னு பார்த்திங்கன்னா காலையில் 5:33லேருந்து 7:14 வரைக்கும் இருக்குது. அமிர்த முகூர்த்தம் பார்த்திங்கன்னா காலையில் 8:56லேருந்து 10:37 வரைக்கும் இருக்குது. மதியம் 12:18 1:59 வரைக்கும் சுபமுகூர்த்தம் இருக்குது. மாலை நேரம் பார்த்திங்கன்னா 5:21லேருந்து இரவு 7:02 வரைக்கும் இருக்குங்க. இந்த முகூர்த்தத்தில் நீங்கள் தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் தங்கம், அதுக்கு இணையான இந்த கல்லுப்பு இதெல்லாமே நீங்கள் வாங்கலாம். இதெல்லாம் வாங்கும்பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வம் சேரும். இப்போது மங்களகரமான பொருட்களான மஞ்சள் தூள், ஏலக்காய் இதெல்லாமே வாங்கலாம். இப்போ வாங்கவே கூடாத பொருள் என்னென்னங்கிறத இந்த பதிவில் பார்த்துடலாம். நிச்சயமாக அட்சய திருதி அன்னைக்கு கடன் வாங்கவே கூடாதுங்க. அது வாங்கணும் அப்படின்னா கடைசி வரைக்குமே நம்ம கடன் வாங்கக்கூடிய சூழல் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். கடன் வாங்கிறதுங்கிறது பணம் மட்டும் இல்லைங்க, அடுத்தவங்க கிட்டேருந்து நகை ஏதாவது ஒரு பொருட்கள் கூட வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நிச்சயமாக கடன் வாங்கவே கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம எந்த ஒரு பொருளையும் அடமானம் வைக்கக்கூடாது. நம்ம ரொம்ப எமர்ஜென்சி, ரொம்ப கட்டாயமான சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை இருக்கும், வச்சு தான் ஆகணுங்கிற கட்டாயம் இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அட்சய திருதியில் அடமானம் வைத்தோம் அப்படின்னா கடைசி வரைக்குமே நமக்கு தங்கம் அடமானத்தை இருக்கக்கூடிய சூழல் தான் வந்துக்கிட்டே இருக்கும். மூணாவதாக பார்த்திங்கன்னா, கசப்பான பொருள் எதுவுமே வாங்காமல் இருக்கிறது நல்லது. பாவக்காய், சுண்டைக்காய் இதெல்லாம் அந்த நாளில் சமைக்காமல் இருக்கிறது மிகவும் நல்லதுங்க. இந்த காய்கறிகள், இந்த கசப்பான காய்கறிகளை நம்ம அன்றைய நாளில் தவிர்த்திடலாம். இப்போ சுகர் பேஷண்ட்லாம் பாகக்காய் ஜூஸ்லாம் குடிப்பாங்க. அன்றைய ஒரு நாள் மட்டும் இதை தவிர்த்துறது மிக மிக உத்தமம். முடியாத, இல்லை அதை குடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கிறவங்க நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்தது நாலாவதாக பார்த்திங்கன்னா, கூர்மையான பொருட்கள், அரிவாள், கத்தி, அருவாமனை இந்த போன்ற கூர்மையான பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா, மாத்திரைகள் வாங்கக்கூடாதுங்க. அட்சய திருதி அன்னைக்கு மட்டும் நீங்கள் மாத்திரை வாங்காமல் அதுக்கு நாள் இப்போ மாத்திரையெல்லாம் சாப்பிட்றவங்க இருப்பாங்க, சுகருக்கு, பிபிக்கு, கொலஸ்ட்ராலுக்குன்னு அவங்க முந்தைய நாளே வாங்கிக்கிறது மிகவும் சிறப்பு. மாத்திரை அன்றைய நாளில் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கிறவங்க வாங்கி தான் ஆகணும், கட்டாயத்தில் இருக்கிறவங்க எமர்ஜென்சியில் உள்ளவங்க வாங்கிக்கலாம். இந்த மாதிரி மந்த்லி மாத்திரை ரொம்ப உடல் நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க அப்படிங்கும்போது நீங்கள் நாள் இல்லைன்னா அடுத்த நாள் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் இப்போது மோஸ்ட்லி மாத்திரைகளை தவிர்க்கிறது மிகவும் நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா, அபசகுணமான பேச்சுக்களை நம்ம தவிர்க்கிறது நல்லதுங்க. மற்றவங்களை திட்டுறது, கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறது, அவங்க மனசை காயப்படுத்துறது இதெல்லாம் கூடவே கூடாது. அட்சய திருதி நாளில் நம்மளோட எண்ணங்கள் நேர்மையானதாக இருக்கணும். நம்மளுடைய சொற்கள் மிகவும் தெளிவானதாகவும் நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசி நம்ம பழகணும். எப்பொழுதுமே இதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சா, நல்ல வார்த்தைகளை பேசி நேர்மையான வழியில் சென்றால் நம்ம எப்பொழுதும் நல்லா இருப்போம். இருந்தாலும் அட்சய திருதி நாட்களில் பொய் பேசாமல் இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கிறதுனால மகாலட்சுமி தாயார் கண்டிப்பாக நம் வீட்டில் தங்குவாங்க. இதனாலேயும் நம் வீட்டில்
தங்கம் வாங்கினால் மட்டும்தான் நம் வீட்டில் தங்கம் பெருகும் அப்படின்னு கிடையாது. அட்சய திருதிய நாளில் இது போன்ற விஷயங்களை நம்ம தவிர்த்தாலே போதுங்க. மகாலட்சுமி தாயார் நிச்சயமாக நம் வீட்டில் குடியேறுவாங்க. நம் வீட்டில் பணம் மலை போல் குவியும். வேணான்னு சொன்னாலும் பணம் மழை நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். நம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை நம்ம திருத்திக்கிட்டோம் அப்படின்னாலே நம் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அட்சய திருதிய நாளில் வாங்கக்கூடிய பொருட்களையும் நம்ம பார்த்தோம். அன்றைய நாளில் எந்த நேரத்தில் நீங்கள் தங்கம் அது போன்ற அதற்கு ஈடு இணையான மங்கள பொருட்கள் வாங்கக்கூடிய டைமிங்கை நம்ம பார்த்துருக்கோம். வாங்கவே கூடாத பொருட்களையும் நம்ம பார்த்துருக்கோம். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மகாலட்சுமி தாயாரின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.